அல்வா எப்படி பண்ணுறது பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருள், ஒரு 100 கிராம் பாதாம் வந்து ஒரு 4 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு தோலை எல்லாம் எடுத்துருங்க. 100 கிராம் சர்க்கரை, ஒரு 75 ml நெய் எடுத்துக்கோங்க. ஒரு 3 ஸ்பூன் பாலில் கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துக்கோங்க. இது கலருக்காக, இது நேச்சுரல் கலர். இது ஒரு 2 டீஸ்பூன்னு சாதாரண பால் எடுத்துக்கலாம். இதெல்லாம் வச்சு பாதாம் அல்வா எப்படி பண்ணுறது பார்ப்போம். இந்த பாதாம் பருப்பை மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பால் கொஞ்சம் சேர்த்து அதையே கலந்து அரைச்சி இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இன்னும் 2 ஸ்பூன் தண்ணி விட்டு மிக்ஸி ஜாரை அலசி அதையும் இதில் ஊற்றுங்க. நெய் கொஞ்சம் கொஞ்சமாக அதில் சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இடையிடையே நெய் சேர்த்து நல்லா இந்த பருப்பை வேக வச்சிடலாம். குங்குமப்பூ சேர்த்த பால் அதையும் சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வு சிம்மிலே வச்சு பண்ணுங்கள், அடி பிடிக்காமல் இருக்கும். ஒரு 5 நிமிஷம் நல்லா கலந்து விட்ட அப்புறமா நெய் பிரிய ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரையும் நெய்யும் நல்லா இலகி வருது. கடைசியாக ஒரு ஸ்பூனு நெய் சேர்த்துருங்க. வீட்டிலே பண்ண பாதாம் அல்வா ரெடி ஆயிடுச்சு. ஆறுன அப்புறம் இன்னும் கொஞ்சம் கெட்டியாகிடும். இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.